வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளஸ் சீரீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எக்கனாமி, என்வாயன்மெண்ட், ஜியோகிரஃபி இதை ரிவைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இங்கே இந்த 3 சப்ஜெக்டையுமே 15 hours ஈச், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 15 hours நம்ம ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com ஒரு வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஹோம் பேஜில் கோர்சஸ் செக்ஷன் இருக்கும். அங்கே இந்த கோர்சஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டாபிக், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுங்க. அதாவது இந்த இண்டெக்ஸ் நம்ம நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை, அந்த க்ரோத்தை மெஷர் பண்ணுது. இப்போ இண்டஸ்ட்ரீஸோடைய க்ரோத்தை மெஷர் பண்ணுறது இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுடைய அப்ஜெக்டிவ். இப்போ இந்த க்ரோத்தை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, வால்யூம் ஆஃப் அவுட்புட்டு, அவங்க எவ்வளோ விற்கிறாங்கிறதுலாம் இல்லை, எவ்வளோ அவுட்புட், எவ்வளோ ப்ரொடக்ஷன். 100 கிலோ ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ண இடத்துல 110 கிலோ ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா 10% ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்படி வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி க்ரோத்தை மெஷர் பண்ணுற இண்டெக்ஸ் தான் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் மெஷர் பண்ணுறாங்க. இதுக்கும் ஒரு பேஸ் இயர் இருக்குது. 2011-12 இருந்த பேஸ் இயரை இப்போ தான் ரிவைஸ் பண்ணினாங்க 2022-23. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சரிங்களா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸை நம்ம ஒரு 3 குரூப் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங், mining related, electricity. Manufacturing, mining and electricity. ஸோ இதை இந்த குரூப் தனித்தனியாகவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது இல்லாமல் மொத்தமாகவே நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்? இது ஒரு மந்த்லி இண்டெக்ஸ். யூஸ்வலாக ஒரு 6 வாரம் டிலே இருக்குங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ஏப்ரல் மாதம் வந்துட்டு நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ஏப்ரல் மாதம் டேட்டா வந்துட்டு எதர் ஃபெப்ரவரியோட டேட்டா இல்லாட்டி மார்ச்சோட டேட்டாவாக இருக்கலாம். அதாவது ஒரு 6 வாரம், இன்றைக்கி இந்த மார்ச் ஃபஸ்ட் வீக்கோட டேட்டா பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 6 வாரம் கழித்து ஏப்ரல் 2வது வாரமாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இது ஒரு மந்த்லி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது என்எஸ்ஓ, பேஸ் இயர் 2022-23. இது பார்த்திங்கன்னா அவுட்புட்டை மெஷர் பண்ணி க்ரோத்தை நமக்கு இண்டிகேட் பண்ணி சொல்லும். ஐஐபி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா க்ரோத் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸுங்கிறது, ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம். அந்த நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸில் சில இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 8 இண்டஸ்ட்ரி இருக்குது. அதை தான் நம்ம கோர் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம். ஒரு புரிதலுக்காக நான் ஒரு சின்ன கம்பேரிசன் எடுத்துக்கிறேன். நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கணும். இந்தியன் பாலிட்டி நம்ம படிக்கணும். நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, மிடிவல் ஹிஸ்ட்ரி இருக்குது, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஏன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஹிஸ்ட்ரி கூட நம்ம எக்ஸாம்பிள்னு கேட்குறான். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது. ஜியாகிரஃபி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இருக்குது, இந்தியன் ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமிக் ஜியாகிரஃபி இருக்குது, ஹியூமன் ஜியாகிரஃபி இருக்குது, ரைட்? உங்களுக்கு என்வாயன்மெண்ட் இருக்குது, எக்கனாமி இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருந்தாலுமே சில சப்ஜெக்ட் பாருங்களேன், இப்போ நீங்கள் பாலிட்டி, நீங்கள் என்வாயன்மெண்ட், இந்த எக்கானமி, இந்த கரண்ட் அஃபேர்ஸ், நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து மட்டுமே 65-70 கொஷின் வரும். வெயிட்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது எப்படி ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருந்தாலுமே அதில் சில ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலுமே அதில் ஒரு 8 இண்டஸ்ட்ரிக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அவங்கள கோர் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம். இப்போது 100 கொஸ்டினில் ஒரு 70 கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வருதுன்னு சொல்கிற மாதிரி, இப்போ இதில் இந்த ஒரு 100 இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே ஒரு 40.27% வெயிட்டேஜ் இருக்கும். ஓவரால் வெயிட்டேஜ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இண்டிவிஜுவலாக இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரி இண்டிவிஜுவலாகவும் வெயிட்டேஜ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் 25 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த அமாங் திஸ் பாலிட்டி, என்வாயன்மெண்ட், எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ்லேயே உங்களுக்கு வேரியேஷன் இருக்கிற மாதிரி இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரிலையும் வேரியேஷன் இருக்கும். நான் டிசெண்டிங் ஆர்டரில், அதாவது அதிகமானத்துலேருந்து கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த 8 இண்டஸ்ட்ரியும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த ஆர்டர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் ரிஃபைனரிஸ்
ஆயில் பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டீல், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல், ஸ்டீலில் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டீல், அதுக்கப்புறம் கோல், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் உங்களுக்கு நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு சிமெண்ட்டு, 8th பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர். இந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மாதம் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரைட்டுங்களா, அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் இண்டெக்ஸ் ஆஃப் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரி பெர்ஃபார்மன்ஸை மட்டும் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பேஸ் இயர் பார்த்திங்கன்னா 2011-12 இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு ரிவைஸ் பண்ணிட்டாங்க, கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னும் ரிவைஸ் பண்ணலை. அந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன், இண்டிவிஜுவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிசெண்டிங்லேயோ இல்லை அசெண்டிங்லேயோ ஏதோ ஒரு ஆர்டரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ். ரைட், நம்ம நடத்தின டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மரிவாணன்.